Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 410 part 1. ஓபன் பண்ணா அந்த அமேசான் லில்லிங்கிற ஐலாண்ட காட்டுறாங்க. நம்ம பையன் அந்த மார்கரெட்டை காப்பாத்தி தூக்கிட்டு வந்துட்டான்ல, அதுக்கப்புறம் மேல போட்டிருந்த பேண்டேஜஸ் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுருவான். ஏன்னா பட்ட காயெல்லாம் ஒரு வழியா சரியாயிருச்சு. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நம்ம பையன்கிட்ட திருப்பி செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. அதனால சாரி பை பைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். மார்கரெட்டுக்கு ரூஃபியை பார்த்தா வினோதமா இருக்கு. ஏன்னா அவனால கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியுது, சடனா குண்டாக முடியுது, என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்றாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது போனவன் திருப்பி துபுன்னு ஓடி வருவான். என்னடா இப்ப நம்ம பையன் மறுபடியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறான். அந்த டைமுங்க போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான சட்டையை போட்டு போனானா கண்டிப்பா இவனை ஒரு காமெடி பீஸா மாத்தி விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த டிசைனை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டுருமா தாயுமா. அவளுக்கு லூஃபி இந்த டிசைனை போட்டிருக்கும் போது நல்லா தான் இருக்குதாமா. சரி பரவாயில்ல கேக்குறான், எதுவா இருந்தா என்ன பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெறும் சட்டையா ரெடி பண்ணி கொடுப்பா. அவனுக்கும் செம ஹாப்பி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆம்பளைங்க எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்கம்பா. சரி ரைட்டுமா, என் ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இனிமேட்டு என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களும் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாங்க. அவங்க உயிரோட இருக்காங்கன்னா அவங்களுக்காக நான் திருப்பி சண்டை போடுவேன்பா. நம்ம ஆளுகளை அந்த மெரை நாளுக போட்டு துவச்சு எடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நான் பொழந்து கட்டாம விட மாட்டேன். அதுக்காக நான் சபோடியா ஆர்கிபெலகோ வரைக்கும் தலைகீழ கையாலேயே நடக்க போறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போவான். ஆனா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி ஏமா உங்ககிட்ட கப்பல் ஏதாச்சும் இருக்குமா, ஏன்னா கையாலேயே என்னால தண்ணியில நடக்க முடியாதும்பா. சரியான தொல்லை பிடிச்சவனா இருப்பான் போலயே. எங்க கிட்ட கப்பல்லாம் எதுவும் இல்லம்பா, நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடும். அண்ட் இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இது வந்து கிராண்ட் லைன் கிடையாது, அதுக்கு சைட்ல இருக்க காம்பெல்ட். இந்த இடத்த சுத்தி அலை காத்துன்னு எதுவுமே இருக்காது. ஜெயன் சி கிங்ஸ் எல்லாம் நிறைய சுத்திட்டு இருக்குங்க. அதனால தானே இதுக்கு பேரே காம்பெல்ட். அதனால தான் இந்த ஏரியாக்கு அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு சைலர்ஸுமே வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அது ரொம்பவும் ரேரான விஷயம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்க வரது எல்லாமே டெட் பாடிங்க தான். ஆனா இங்க ஒரு பைரட் குரூப் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் எப்படின்னு கேட்டா அது வந்து ஸ்னேக் பிரின்சஸோட பைரட் ஷிப். அதோட பேரு யூடா. அது சாதாரணமாலாம் மூவ் பண்ணாது. ஏன்னா அலை காத்துன்னு எதுவுமே இருக்காதனால கப்பல் மூவ் ஆகாது. சோ கப்பலை மூவ் பண்றதுக்காகவே பயங்கரமா பாய்சன் இருக்கிற 2 சீ ஸ்னேக்ஸை முன்னாடி கட்டி வச்சிருப்பாங்க. இதனாலேயே எந்த ஒரு சீ கிங்கும் அட்டாக் பண்ணாது. இவங்களும் ஈஸியா டிராவல் பண்ணி போய்க்கலாம். அந்த ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் அமேசான் லில்லியில இருக்காமா. இத கேட்ட உடனே பயலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஐயோன்னு போத்து நிமிர்ந்துருவான். பின்ன இந்த இடத்துல கப்பலும் கிடையாது, காத்தும் கிடையாது, அலையும் கிடையாது. வேற என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது பேசாம ராஃப்ட பில்ட் பண்ணி அதுல தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். அவ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு புடிச்ச பச்சையா திட்டுவா. அவ திட்டுனா என்ன கேட்கவா போறான். நேரா போய் கட்டை எல்லாத்தையுமே அடிக்கி கைத்த போட்டு கண்டமேனிக்கு கெட்டி ராஃப்ட்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்னு ரெடி பண்ணுவான். அது தண்ணியில சலப்புக்கன்னு அடிச்சுட்டு கிடக்கும். நான் சூப்பரா ஒரு ராஃப்ட ரெடி பண்ணிட்டேன்னு சந்தோஷமா கத்துவான். அவ பச்சையா திட்டுவா, ஏன்டா இதெல்லாம் ஒரு ராஃப்டா, ஆல்ரெடி உடையற கண்டிஷன்ல இருக்குது, நீ இப்படியே போடினா உடஞ்சு வந்துரும்பா. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, போலான்னு வாயை மட்டும் தான் எடுப்பான். அடுத்த செகண்ட் மொத்த ராஃப்ட்டுமே பிச்சுக்கிட்டு பைய தண்ணிக்குள்ள விழுந்துருவான். அட சண்டால பையில உன்ன ஒரு பைரட்னு நினைச்சேன், இப்படி டம்மி பீஸா இருக்கியாடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பைய உள்ள போயிருவான். அவனாலதான் கடல்ல நீந்த முடியாது. உடனே மார்கரெட் தண்ணிக்குள்ள குதிச்சு அவனை காப்பாத்திடுவான். நல்ல வேலை அவ இருந்தா, இல்லன்னா டன்டன் நடக்கனக்காதான். அவளுக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஆம்பளைகளா இருக்கிற எல்லா பைரட்டுகளுமே இப்படித்தானா, ஸ்விம் பண்ண தெரியாதான்னு கேப்பா. நம்ம பைய இப்படி இருக்கிறதுனால மொத்த பாய்ஸ் கூட்டத்துக்கே அவமானமா இருக்கு. அவன் புலம்பி தள்ளுவான், இந்த வேலை எல்லாத்தையுமே பிராங்கி தான் பண்ணுவான், எனக்கு என்ன தெரியும், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுமா. மார்கரெட்டுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை கொல்றதுக்கும் அவளுக்கு மனசு இல்ல, விட்டுட்டு போனாலும் அது தப்பு. எப்படியாச்சும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ரொம்ப தூரம் போயிருன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்கோட நம்ம பையல பாப்பாளா. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு அம்பெடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவா. ஏமா ஏன் இந்த கொலவெறித்தனோன்னு கேட்டா, இப்படியே விட்டா இன்னும் இவன் கூட அட்டாச் ஆகிட்டே இருப்பாளாமா. அதனால இங்கே உன்னை போட்டு தெளிறேன், அப்பதான் எனக்கு பஞ்சாயத்து இருக்காதும்பாளா. டூஃபி இருந்துகிட்டு வேண்டாமா வேண்டவே வேண்டாம், இதெல்லாம் தப்பு உப்புமா. ஆனா அவ அம்ப வச்சு காட்டுத்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்ன அவ பண்ண அட்டாக்ல கண்டமேனி அங்க பிளாஸ்ட் ஆகும். நல்ல வேளை லூஃபி எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆயிருவான். அப்படி எஸ்கேப் ஆயிட்டு பார்த்தா அவ விட்ட அம்பு எல்லாமே அங்க இருக்க பாறைய கூட உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்கும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இந்த ஏரோஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்மளால கூண்டுக்குள்ள வச்சு அட்டாக் பண்ணாயிலே, அந்த டைமும் இந்த மாதிரி தான் பயங்கரமா பிளாஸ்ட் ஆச்சு. ஆனா இத பார்த்தா ஸ்பெஷலான ஏரோ மாதிரி எல்லாம் தெரியல, வளைச்சாலே டப்புன்னு உடஞ்சிரும். இது என்னவா இருக்கும்னு யோசிப்பான். அப்பதான் மேட்டர் சொல்லுவான், அந்த ஏரோல ஹக்கி பவர் இருக்காமா. ஆனா அந்த ஏரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே நேச்சுரல் தான் பாலா. அவனுக்கு ஹக்கினா என்னன்னே தெரியல. அத பத்தி அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே மத்தவங்க எல்லாம் அங்க வந்துருவாங்க. வந்தவனே சொல்ற முத வார்த்தை அவனை விடாதி ஹே கொல்லு ஹே தான். நம்ம பையன் அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆவான். ஆஹா விரட்ராயிலேன்னு. இப்ப என்னன்னா ஸ்னேக் பிரின்சஸ் வர போறாங்க. அவங்க வரக்குள்ள இந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்ணியே ஆகணும், இல்லன்னா இவங்களுக்கு தான் அது அசிங்கம். அதனால வேகமா வேலையை பார்ப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 கப்பலை காட்டுறாங்க. அந்த கப்பலுக்கு பக்கத்துல ஒரு சீ கிங்கும் செத்து போய் கிடக்கும். அதுல ஒண்ணு வந்து மெரைன் கப்பல், இன்னொன்னு அந்த அமேசான் லில்லியோட கப்பல். அதான் அந்த பிரின்சஸோட கப்பல். இங்க ஃபுல்லா ஜென்ஸ், அங்க ஃபுல்லா லேடிஸ். அதுல
அதுல ஒருத்தி மெரைனாளுகளை பாராட்டி தள்ளுவா. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிற இந்த இடத்துல நீங்க நங்கூரத்தை போட்டு சும்மா நச்சுன்னு நிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் தைரியம் ஜாஸ்தி தான். ஆக்சுவலா இந்த சீக்கிங் அட்டாக் பண்ணது இந்த கப்பலோட கேப்டன் தான். ஆக்சுவலா இந்த கப்பல்ல சீ பிரிசம் ஸ்டோன் இருக்கிறதுனால இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு கப்பல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்பவும் கஷ்டம். கடலோட கடலை அப்படியே மெர்ஜ் ஆயிருவாங்களாமா. அதுக்கு அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா விஷுவலா இவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அதாவது கண்ணுல பார்த்து இப்படி ஒன்னு இருக்குன்னு சொல்லி சீக்கிங்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. அப்படித்தான் அதை அட்டாக் பண்ண வந்துச்சாமா. ஆக்சுவலா கவர்மெண்ட்டுக்கும் குஜா இனத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. என்னன்னா இவங்க ஐலாண்டுக்கு பக்கத்துல கூட அவங்க வரக்கூடாது. சொல்ல போனா 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கப்பலை ஸ்டாப் பண்ணிடணும். அதனால இவங்களை மீட் பண்ணணும்னா இந்த மாதிரி மான்ஸ்டர் நிறைஞ்ச இடத்துல வெயிட் பண்றத தவிர வேற வழி இல்ல. இப்படி இவங்க சின்சியரா பேசிட்டு இருக்கும் போது அங்க மெரைன் ஆளுங்க ஒரு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா இந்த குஜா இனத்தால மனுஷங்களை கல்லா மாத்த முடியுமாமா. அப்பனா எவ்வளவு டேஞ்சரான ஆளுங்க. அப்ப அங்க இருக்க விசாரிப்பா, நிஜமாவே நீங்க தான் அந்த சீக்கிங்க கொன்னீங்களான்னு. ஆக்சுவலா கிராண்ட் லைன்ல எல்லாம் இந்த மாதிரி சீக்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும். ஆனா காம்பெல்ட்ல தான் பெருசு பெருசா சுத்திட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலா சம்பவம் என்ன இருக்கும்னா இவங்க வந்து ரொம்ப நேரமா அந்த பிரின்சஸோட கப்பலுக்கு வெயிட் பண்ணிருப்பானுங்க. ஆனா குஜாவோட ஷிப் வரவே இல்ல. அதனால செம காண்டா இருப்பான். அவ என்ன வரலா இல்ல வரலையான்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் தான் கடலுக்கு அடியில இருந்து ஒரு பெரிய சைஸ் சீக்கிங் ஒன்னு வெளியில வந்திருக்கும். அது இவங்க கப்பலை விட ஒரு 5 மடங்கு பெருசு. திடீர்னு இப்படி மூஞ்ச வச்சுட்டு குறுக்கால வந்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கையில கன் இருக்கு தொடத்தானே செய்வாங்க. சோ கண்ட மேனிக்கு சுட்டு தள்ளுவாங்க. அதுக்கு ஒண்ணு ஆகல. ரைட்டு புல்லட் தான் வேலைக்கு ஆகல. எனான வச்சு சோழிய முடிச்சலான்னு அதை வச்சு கண்டபடிக்கு சுட்டா எனான வச்சு அடிச்சுமே அது மேல எந்த ஒரு எஃபெக்டும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம், அது பயங்கர ஸ்ட்ராங். இவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதான். அதை வச்சு அடிச்சுமே ஒன்னும் ஆகலையே. இப்ப அது மட்டும் இவங்க கப்பல்ல பாஞ்சது கப்பல் சல்லி சல்லியா நொறுங்கிரும். அப்படித்தான் அது மொத்த ஷிப்பையுமே சாப்பிடறதுக்கு கத்திட்டு இருக்குமா. அப்பதான் அந்த மொட்டை பையன் என்ட்ரி கொடுப்பான். வந்த உடனே குஜா ஆளுங்க வருவாங்கன்னு பார்த்தா இந்த பீஸ்ட விட்டா என்ட்ரி கொடுக்குற இந்த வந்துட்டேன்னு சொல்லி நேரா வாய்க்குள்ள ஜம்ப் அடிப்பான். அடுத்த செகண்டே வாய மூடி மேல பார்த்து ஐயோ ஆத்தாடின்னு கத்துன்னு கத்திட்டு கிடக்கும். என்ன நடக்குதுன்னு எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பாப்பாங்க. அப்பன்னு வாய கிழிச்சுக்கிட்டு வெளியில வந்திருப்பான். வைஸ் அட்மிரல் எல்லாம் சும்மாவா எப்படி அவன் போட்டு தள்ளிட்டு பயங்கரமா வசனம் எல்லாம் பேசின உடனே அத்தனை பேருமே செம ஹாப்பியில கத்திட்டு இருப்பாங்க. இந்த மரணத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்களே அப்படின்னா அது வயிற்றுக்குள்ள போய் விட்டுன்னு கேட்டா இப்ப அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா. நாங்க வந்தது வேற வேலையா, அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுவான். அவ பாராட்டுவா, பரவாயில்ல உனக்குள்ளேயே நிறைய கட்ஸ் இருக்குன்னு. சரி ரைட்டு ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க, நான் என்னைய பத்தி சொல்றேன்னு அவனை பத்தி சொல்லுவான். இவன் தான் நேவி ஹெட் குவார்டர்ஸோட வைஸ் அட்மிரல் மொமோங்கா. அவன் வந்தது இந்த சியோட வார்லார்டு அண்ட் பைரட் எம்பரஸ் பவோ ஹேன்காக்க பாக்குறதுக்காக. வெளியில வான்னு சொல்லி கூப்பிடுவான். அவளு என்னடானா திமிரா எங்க ஸ்னேக் பிரின்சஸ் எல்லாம் வெளியில வரமாட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எங்க கிட்ட கேளுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம், நீங்க எல்லாம் ஆம்பளைங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இவங்க ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆம்பளைய பார்த்ததே இல்லையாமா. இவங்களோட குஜா பிளாக பார்த்த உடனே எல்லா பைரட்ஸும் திருச்சடிச்சு ஓடிடுறானுங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு சிரிப்பா வருதாமா. ஆல்ரெடி அவ என்னென்ன சொல்லுமோ அது எல்லாத்தையுமே எழுதி அனுப்பி விட்டாலாமா. அது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்படி இருந்தும் அவ ஏன் வெளியில வரமாட்டேங்கிறான்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ஒண்ணு தூக்கி போடுவான். என்னடானா நம்ம ஏஸ் இருக்கான்ல ஒயிட் பியர்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர், அவனை எங்க எந்த இடத்துல வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்களாமா. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வேர்ல்டு கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. சோ அப்போ அந்த இடத்துலங்கும் போது 7 வார்லார்ட்ஸுமே அங்க அசம்பிள் ஆகணும். இன் கேஸ் அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அவங்க அங்க வரலன்னா அவங்களுக்கு இருக்கிற வார்லார்டுங்கிற அந்த பேரு பறிக்கப்படும். சோ அதனால நல்லபடியா யோசிச்சு பாருங்க. இப்ப வரைக்கும் வேர்ல்டு கவர்மெண்ட் இவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ண விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த போவா ஹேன்காக்குங்கிறவ ஒரு சி வார்லார்டு, அந்த டைட்டில் மட்டும் போச்சு. இவங்க வெறும் ஒரு ஆர்டினரியான பைரட்ஸுங்க மட்டும் தான். சோ அதனால நாங்க சொல்ற ஆர்டர்ஸ் மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, உனக்கு புரியுதா போவா ஹேன்காக்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். அப்படியே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான நிசப்தம். அதுக்கப்புறம் அவங்க கப்பல்ல இருந்து டொக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட். என்னடான்னா அவ வர்றா. அத்தனை பேருமே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மீசையும் ஒரு வழியா வர்றாயான்னு சொல்லிட்டு அவளை பார்க்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.